அன்பானவர்களே, நான் எப்பொழுதுமே சொல்வேன். ஆமா. "ஏ கேளோம், நீ யாராவது சொல்றது, நீ சொல்றத நாங்க ஏன்டா கேட்கணும்?" அப்படின்னு நீ நெனச்சா நெனச்சிட்டு போ. நான் விமர்சனங்களுக்கு ஒரு பொழுதும் செவி சாய்ப்பது கிடையாது. ரைட்டா? சரி, சொல்ல வேண்டியது நான் சொல்லிடணும். தட் இஸ் மை ஒர்க், மை டியூட்டி. இயற்கை என்கிட்ட சொன்ன வேலை. ரைட்டா? நீ கேட்குறான், கேட்கல, தட்ஸ் நாட் யுவர் ஒர்க். யூ ஹேவ் டு டெல் தெம். யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் தெம். யூ ஹேவ் டு கரெக்ட் தெம். புரியுதா? கரப்ஷன் இல்லை, இது வேற. சரி, என்ன விஷயம் சொல்கிறேன். இப்போது அமெரிக்கா எடுத்துங்க. அமெரிக்கா வந்து ஆக்சுவலி இது வந்து பிரிட்டிஷ் காலனியாக இருந்த அமெரிக்கா பல கட்ட போராட்டங்களுக்கு பின்னால் 1776ஆம் ஆண்டு ஹமாச் எவ்வளோ 1776 1766 ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. இந்த ஆண்டு அமெரிக்க சுதந்திரத்தின் ஏறக்குறைய இப்போ ஒரு 240 வருடங்கள் ஆகிவிட்டது என்று எடுத்துக்கொள்வோம். சரியா? அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய ஒரு 240 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தோராயமாக அப்படி வச்சுப்போம். இப்போ நமக்கு ஆமாம், இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ 47 அப்படி இப்படி ஒரு 70 வச்சோம், தோராயமாக ஒரு 70 ஆண்டுகள் வச்சுக்கப்பா. 70 ஆண்டுகள் எங்கே இருக்குது? 240 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திரம் பிரிட்டிஷ் காலனியிலேருந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, சுதந்திரம் கழிச்சு போச்சு. அப்போற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமெரிக்கா, டொனால்டு ஜான் ட்ரம்ப் இஸ் அ பியூட்டிஃபுல் மேன், இஸ் அ வண்டர்ஃபுல் மேன், இஸ் அ எக்ஸைட்டட் மேன். நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகிறது, ஏகப்பட்ட விஷயங்கள் அரங்கேறப் போகிறது. அமெரிக்கா அழிஞ்சு போனாலும் வேரிலிருந்து அவர் எல்லாத்தையும் எடுப்பார். யார்? டொனால்டு ஜான் ட்ரம்ப். பிகாஸ் ஏன்னா இயேசுநாதர் அவரை காப்பாற்றி கொண்டிருக்கார். அவரு இல்லை. ஏங்க அவருக்கு என்னங்க அவங்க சொத்து, அவங்க என்ன இந்த ஊரில் பிச்சைக்கார பசங்க, எச்சா பசங்க, இந்த படிக்க தெரியாத நாய்ங்க, இந்த குடிகார பசங்க, இந்த பிரியாணிக்கு அதுக்கு ஆசைப்பட்டு பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறானுங்க புறம்போக்கு பசங்க. அப்படிப்பட்ட ஊரா அது? அமெரிக்கா அப்படிப்பட்ட ஒரு நாடா? 18 வயசுக்கு மேலே பெற்றவங்க அந்த பிள்ளைங்களை வச்சுக்க மாட்டாங்க. 18 வயசு தான். இப்போது நீ கல்யாணம் பண்ணு, காதல் பண்ணு, ஓடிப்போ, வேலை செய்ய, சாவ், தட்ஸ் ஆல். அதுதான் அந்த நாகரிகம். புரியுதா? அப்பேற்பட்ட நாட்டிலேயே பெரிய பாலியல் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, எந்த லஞ்சம் ஊழல்கள்லாம் பெருசாக கிடையாது. கொஞ்ச நாளாக இருக்குது. அதை அவர் சீர்திருத்தம் வந்திருக்கார். புல்லுலேயே எடுக்க போகிறார். வேரிலிருந்து களையப்படுகிறது அமெரிக்காவில், எல்லாம் நோண்டப்படுகிறது எல்லாமே. இங்கேயும் அதே மாதிரி. ஆமாம், முளையிலேயே கிள்ள வேண்டும் என்பார்கள். ஆமாம், வேரிலிருந்தே கிள்ளப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும்.